ஜனவரி 2, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். God is able to do miracles. He will do a miracle for you today. 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 17 2 Kings chapter 3 verse 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் ஆர்வமாக இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவும் உங்கள் செயல்களை முடக்கவும் பல்வேறு தந்திரங்களுடன் சத்துரு உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைத்ததை சாத்தானால் ஒருபோதும் தடுக்க முடியாது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கடன் சுமைகள், வீண் குற்றச்சாட்டுகளால் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை மகிழ்விப்பார். நம்பிக்கையோடு ஜெபித்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. For this is what the Lord says, you will see neither wind nor rain, yet this valley will be filled with water, and you, your cattle and your other animals will drink. My dear brothers and sisters, the Lord is eager to do miracles in your lives beyond your imagination. He is going to do amazing things, so you don't need to worry. No one can stop what the Lord intends to do for you. The enemy may have come against you with various tricks to hinder your progress, to paralyze your actions, but Satan cannot prevent you from doing what the Lord intends to do with you according to the word of the Lord. The Lord is going to free you from all the burdens of debt that you have experienced so far and the hardships that you have experienced so far, and fill you with complete goodness. Pray and receive with faith. Lord Jesus Christ bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக புதிய விதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மோடு கூட துவங்குவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் என்னோடு கூட ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நீர் ஆண்டவர்களுக்கு துணையாக இருந்து உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின் படியாகவே அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பள்ளத்தாக்குகளும் ஆண்டவரை தண்ணீரால் ஆண்டவரை நிரப்பப்படும் என்று ஆண்டவரை கர்த்தர் நீர் சொல்லுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அற்புதம் எப்படி நடக்கும் என்பது ஆண்டவரை நாங்கள் அறியோம். ஆனால் என் தேவன் நீர் ஆண்டவரை அற்புதத்தை செய்வீர் ஆண்டவரே. காற்றை காண மாட்டோம், மழையை காண மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் ஆண்டவரை. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஹல்லேலூயா இப்பொழுதும் ஆண்டவரை அப்பா அவர்கள் ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் நீர் பொறுப்பெடுத்து அவருடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆண்டவரை நிரப்பப்படட்டும். என் தேவனை நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நிரப்பப்படுவார்களாக. ராஜா அம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இனி பட்டினி அல்ல, இனி வறுமை அல்ல, இனி பிரச்சனைகள் அல்ல. என் தேவனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் ஆண்டவரை நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரா. அற்புதங்களை ஆண்டவரை உடைய பிள்ளைகள் பார்ப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே அவர்கள் முன்னேற்ற விடாதபடிக்கு அவளை தடுத்து கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முழுவதுமாய் தூக்கி எறிகிறோம் ஆண்டவரே. அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சத்துருவானவன் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிரப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதே கர்த்தரே நிரப்புவீராக. அவருடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே மாறப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆண்டவரே ஆளாகி இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து ஆண்டவரே விடுதலை ஆகும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெட்கப்பட்ட இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயர்வை காண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய பள்ளத்தாக்குகளும் ஆண்டவரே தண்ணீரால் ஆண்டவரே நிறைய செய்வதற்காய் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராலே ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை தர முடியும் என்பதை நாங்கள் முழுவதுமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாய் ஆண்டவரே உம்மை பிடித்து ஆண்டவரே போராடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே இறங்கி அவருடைய பள்ளத்தாக்குகள் இன்மேல் ஆண்டவரே வெறுமையா இல்லை, அது தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, நீ செய்தல்வீராக ஆண்டவரே. ஒருவரால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியா எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகம் பலன் ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்று அவர்கள் வாழும்படியாக இருக்கிறதை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் அவளுக்கு தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக பதிலை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.